வணக்கம், நான் பிது பேட்ரிக். வெல்கம் டு Bipa Designer Studio. நியூபோர்ன் பேபிஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், ஷூஸ், அக்சசரிஸ் போட்டு அழகு பார்க்கணும்னா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில நம்ம குழந்தைக்கு நாமே ஒரு பேபி ஷூ ஸ்டிச் பண்ணி போட்டா அது டபுள் தமாக்கா தானே. இன்னைக்கு நம்ம ஈஸியான மெத்தட்ல பேபி ஷூஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க so that என்னோட எல்லா ஃபியூச்சர் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஒரு பேப்பரில் 6.5 சென்டிமீட்டர் அண்ட் 11 சென்டிமீட்டருக்கு ஒரு பாக்ஸ் போட்டுடுங்க. அதில் பேபிஸ் ஃபீட் வரைஞ்சிடலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து 9 to 11 months பேபிக்கான ஷூ. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சோல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அவுட்டர் ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு 28 சென்டிமீட்டருக்கும் 6.5 சென்டிமீட்டருக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுடுங்க. பாக்ஸ் போட்டுட்டு 28 சென்டிமீட்டரோட சென்டர் பாயிண்ட் இஸ் 14 சென்டிமீட்டர். அதிலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் டவுனுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம அவுட்டர் ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம ஒரு லைன் போட்டுட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஷூ தைக்கிறதுக்கு வெல்வெட் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். அந்த வெல்வெட் மெட்டீரியலில் கேன்வாஸ் ஒட்டியிருக்கேன். இந்த கேன்வாஸ் வந்து எல்லா த்ரெட் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். அது கூட ஒரு 2 லைனிங் மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன். இது லெஃப்ட் சோலுக்கு, சேமே ரைட் சோலுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அவுட்டர் ஃபேப்ரிக்குக்கும் அதே போல் 2 லைனிங் மெட்டீரியல்ஸ், 2 வெல்வெட் மெட்டீரியல். அந்த வெல்வெட் மெட்டீரியலை நம்ம கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஷூவாக ஸ்டிச் பண்ணான்னு பார்க்கலாம். ஒரு வெல்வெட் மெட்டீரியல், 2 லைனிங் மெட்டீரியல்ஸ் ஒரு ஃபீட்டுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம எட்ஜஸில் ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சேம்வே நம்ம அதர் ஃபீட்டுக்கும் நம்ம அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அவுட்டர் ஃபேப்ரிக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி லைனிங் மெட்டீரியலையும் வெல்வெட் மெட்டீரியலும் வச்சுட்டு அதோட எட்ஜஸில் ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதை டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு அந்த சென்டருக்கு கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அயன் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் நல்லா ஃபர்மாக நிற்கும். இப்போ அதோட ஓரத்தில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் அதை 2ஆக மடிச்சுட்டு அதுக்கு ஒரு சென்டராக ஒரு மார்க் போட்டுடுங்க. சேம்வே சோலையும் எடுத்துகிட்டு அதை 2ஆக மடிச்சுட்டு அதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் போட்டுடுங்க. இப்போ அந்த அவுட்டர் ஃபேப்ரிக்கும் அந்த சோலும் அதோட 2தோடையும் சென்டர் பாயிண்ட் மேட்ச் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் ஃபேஸிங்காக இருக்கணும். 2தோட சென்டர் பாயிண்ட் மேட்ச் பண்ணிவிட்டு அந்த அவுட்டர் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த சோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேர்ன் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சஸ், அதாவது 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். கம்ப்ளீட்டாக அந்த சோல் வந்து கவர் ஆகுற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதே போல் அடுத்த சைடும் நம்ம அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ சென்டர் பாயிண்ட்டுக்கு திரும்ப வந்துடுங்க. வந்துட்டு அந்த சோலுக்கு ஏற்ற மாதிரி அந்த அவுட்டர் ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணி எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அவுட்டர் ஃபேப்ரிக் அண்ட் சோலோட சென்டர் பாயிண்ட்ஸ் மேட்ச் பண்ணுறோம். ரைட் சைட் ஃபேஸிங்காக இருக்கட்டும். 1/4 இன்ச்சஸ்க்கு அந்த அவுட்டர் ஃபேப்ரிக்கை சோலோட நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள், சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1/4 இன்ச்சஸ்க்கு நம்ம அந்த சோலோட அந்த அவுட்டர் ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணியிருக்கோம். த சேம் வே அந்த நெக்ஸ்ட் சைடும் நம்ம சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். திரும்ப அவுட்டர் ஃபேப்ரிக்கை சோல் கூட எப்படியெல்லாம் டேர்ன் ஆகுதோ அதே மாதிரி டேர்ன் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி வருதுன்னுட்டு. ஸோ இதோட ஓரம் வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுலாம். த்ரெட்டை கட் பண்ணாமல் அந்த ஓரத்தில் மட்டும் அந்த எக்ஸ்ட்ரஸாக இருக்கிற அந்த ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அதில் நாச்சஸ் மாதிரி போட்டு விட்டுட்டோம்னா உங்களுக்கு டேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுட்டு நம்ம அதை இன்சைட் அவுட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஷூஸ் ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக எலகண்ட்டாக இருக்குது ஷூஸ். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த ஷூஸ் பண்ணிடலாம். இதே போல் இன்னொரு ஷூவும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக இந்த ஷூஸை நம்ம வீட்டிலேயே ஸ்டிச் பண்ணிடலாம். எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். நம்மளே இதை வீட்டில் ஸ்டிச் பண்ணி நம்ம பேபிஸ்க்கு போட்டு பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.